ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுங்களேன், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் சூப்பராக ஜெயிக்கலாம், இப்படியெல்லாம் எல்லாருமே சொல்கிறாங்களே. அப்போ அந்த ஸ்மார்ட் ஒர்க்னா என்ன மேம் அப்படின்னு சொல்லி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்மார்ட் ஒர்க்னா என்ன, அதை எப்படி நம்ம சிறப்பாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸுக்கான ரொம்ப ஸ்பெஷல் எபிசோடு இது. ஓகே, பிகாஸ் நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணும்போது நிறைய டைம் சேவ் பண்ண முடியும். ஐ நோ உங்களோட மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னா டைம் மேனேஜ்மெண்ட் இல்லையா. ஸோ அப்போ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணும்போது டைமை சேவ் பண்ண முடியும். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஐ எம் மீரா நட்ராஜன். I'm a founder of Student Success Hub and a certified NLP trainer. So, smart work na enna? இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னால் கொஞ்சம் வருஷம் முன்னால் நான் காலேஜில் ஒரு என்ஜினியரிங் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, அப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அசைன்மெண்ட் வைக்கிறாங்க. அப்போ என்னோடய ஸ்டூடெண்ட் வராங்க. ஓகே, ஸோ என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறாங்க. நான் வந்து அசைன்மெண்ட்டை கேஷுவலாக கோ த்ரூ பண்ணிவிட்டு ஒரு 2-3 கேள்வி கேட்டேன். அவங்களால ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்ல முடியல. ஓகே, நான் வந்து அசைன்மெண்ட் நீ தானப்பா எழுதுனேன் அப்படின்னு கேட்டேன். ஆமாம் மேம், நான் தான் மேம் எழுதுனேன் அப்படி சொன்னாங்க. அப்புறம் ஏன் பதில் சொல்ல முடியல அப்படின்னு கேட்டேன். அவங்களுக்கு எதுவுமே பாயிண்ட் ஞாபகம் இல்லை. ஓகே, அடுத்த ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு இன்னொரு பையன் அவனும் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண வந்தான். அவன்கிட்டையும் இப்போ நான் கொஞ்சம் உஷாராயிட்டேன். அவன்கிட்டையும் அசைன்மெண்ட்டை வாங்கி கோ த்ரூ பண்ணிட்டு சில கேள்விகள் கேட்டேன். அவங்கனாலையும் பதில் சொல்ல முடியல. ஓகே, அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, இந்த குழந்தைங்க அசைன்மெண்ட்லாம் எழுதிட்டு வர்றாங்க, ஆனால் ஏதோ ஒன்று அவங்களுக்கு ஆன்சர் உள்ளே ரெஜிஸ்டர் ஆகிறது இல்லை. ஸோ சம்திங் இஸ் நாட் ஓகே ஹியர் அப்படின்னு எனக்கு பட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அசைன்மெண்ட் கொண்டு வர ஒவ்வொருத்தங்க கிட்டையும் நான் கேள்வி கேட்குறேன், அசைன்மெண்ட் வாங்குறேன், கேள்வி கேட்குறேன், அசைன்மெண்ட் வாங்குறேன், கேள்வி கேட்குறேன், அசைன்மெண்ட் வாங்குறேன். பட் 90% ஸ்டூடெண்ட்ஸ்னால கேள்விக்கு பதிலே சொல்ல முடியல. எனக்கு பதில் சொன்னவங்க ஒரு 5-6 பசங்க, ஒரு 10% பசங்க தான் அவங்கனால நல்லபடியாக பதில் சொல்ல முடிஞ்சுது. ஓகே, ஸோ அடுத்த நாள் நான் கிளாஸ்க்கு போகும்போது இது அவங்க கிட்ட கேட்குறேன், என்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ நான் அவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கேட்குறேன், இப்படி நீங்கள் அசைன்மெண்ட் எழுதுறீங்க, யூ ஆர் ஸ்பெண்டிங் அ லாட் ஆஃப் டைம் ஃபார் தட் இல்லையா. நம்ம குழந்தைங்க உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்காங்க, கிளாஸ் ஒர்க் எழுதுறாங்க, அது எழுதுறாங்க, இது எழுதுறாங்க, அசைன்மெண்ட் எழுதுறாங்க. பட் கற்றுக்காமல் அசைன்மெண்ட் எழுதணும்னா அது எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. அப்போ இந்த அசைன்மெண்ட் எழுதும் போதே நம்ம அந்த ப்ராப்ளம்ஸை கற்றுக்கிட்டோம்னா நமக்கு படிக்கிறத டைம் குறையும் தானே, ரைட்? பட் ஆனால் புரிஞ்சுக்காம ஜஸ்ட் கணக்கு போடணுமே, அசைன்மெண்ட்டை வைக்க சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அசைன்மெண்ட் எழுதுறாங்க. ஓகே, இவங்க கிட்ட பேசும்போது எனக்கு ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சதுன்னா, அசைன்மெண்ட் எழுதுறதுக்கு அந்த கிளாஸில் ஏதோ ஒரு 4-5 நல்லா படிக்கிற பசங்க அவங்க தான் அந்த அசைன்மெண்ட்டை எழுதுகிறாங்க. மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, தே பிகம் அ ஜெராக்ஸ் மெஷின் அண்ட் தே காப்பி தி அசைன்மெண்ட்ஸ் ஈவன் வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் இஸ் ரிட்டன். ஓகே, இது மொத்தமான ஒரு டைம் வேஸ்ட் பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டியாக தான் நான் பார்க்குறேன். ஓகே, அப்போ அந்த கொஞ்சம் பேர் அசைன்மெண்ட் எழுதுகிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க லைப்ரரி போகிறாங்க, புக்ஸ் ரெஃபர் பண்ணுறாங்க, இன்டர்நெட்டில் ரெஃபர் பண்ணுறாங்க, இல்லை போட தெரிலனா டீச்சர்கிட்ட கேட்குறாங்க, டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அங்கே எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே, இந்த குழந்தைங்க வந்து ஸ்மார்ட் ஒர்க்னா என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, யாரோ ஒருத்தன் ஹார்ட் ஒர்க் பண்ணி அசைன்மெண்ட் எழுதுறான், நம்ம போய் அதை காப்பி பண்ணிட்டா அது வந்து ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு நினைக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்றது காப்பி அடிக்கிறதோ ஒரு குறுக்கு வழியோ ரைட் இல்லை சீட் பண்ணுறதோ அது ஸ்மார்ட் ஒர்க் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸ்மார்ட் ஒர்க் இஸ் ஹார்ட் ஒர்க் இன் தி ரைட் டைரக்ஷன். See, ஹார்ட் ஒர்க்குக்கு வந்து there is no replacement. ஸ்மார்ட் ஒர்க் வந்து ஹார்ட் ஒர்க்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக கிடையவே கிடையாது. ஹார்ட் ஒர்க்னா என்ன, காலையில் எந்திரிச்சு படிக்கிறது, ரைட், ஏர்லி மார்னிங் எழுந்து படிக்கிறது, இல்லை லேட் நைட் உட்காந்து படிக்கிறது, உங்களோட ஒர்க் ஷெடியூலை ப்ராப்பராக பிளான் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சொல்கிறது செல்ஃப் ஸ்டடிக்கே டைம் இல்லை. பட் ஸ்மார்ட் ஒர்க்குங்கிறது எவ்வளோ பிஸியான டேவாக இருந்தாலும் செல்ஃப் ஸ்டடிக்காக ஒரு 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் அலாட் பண்ணுறது தான் ஆக்சுவலி உங்களோட ஸ்மார்ட் ஒர்க். ஓகேவா? அப்போ ஹார்ட் ஒர்க்குக்கு இது ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. நெவர் திங்க் தட் சீட்டிங் இஸ் அ ஸ்மார்ட் ஒர்க். நோ, ஹார்ட் ஒர்க் இன் தி ரைட் டைரக்ஷன் இஸ் ஸ்மார்ட் ஒர்க். உங்களால் ஃபோக்கஸ்டாக ஒரு வேலை பண்ண முடியும் அப்படின்னா அதுதான் ஸ்மார்ட் ஒர்க். ஸ்மார்ட் ஒர்க் வில் ஹெல்ப் யூ சேவ் அ லாட் ஆஃப் டைம். ஸ்மார்ட் ஒர்க் இஸ் ஒர்க்கிங் எஃபிஷியன்ட்லி. எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறது. ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போதே இந்த வேலையில் எனக்கு என்ன கோல்ங்கிறது எனக்கு தெளிவாக இருக்கணும். இப்போ நான் மேத்ஸ் புக் எடுத்து நான் படிக்க உட்கார்றேன், ஐம் கோயிங் டு ஸ்டடி நம்பர்ஸ்னு வச்சுக்கோங்க. அப்போ இப்போ எக்ஸாக்டாக நான் என்ன படிக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியணும். ஓகே, ஸோ அதுதான் ஹேவிங் கோல் இன் யுவர் மைண்ட். அதே மாதிரி நான் அடுத்து ஒரு 45 மினிட்ஸ் படிக்க போகிறேன். அந்த 45 மினிட்ஸில் நான் இந்த 8 ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி உங்களோட டைமையும் ஃபோக்கஸையும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டு படிக்க உட்காடுறீங்க பார்த்தீங்களா? ரேண்டமாக புக் எடுக்கிறது, அம்மா சொல்கிறாங்களேன்னு புக் எடுக்கிறது, அப்பா
சொல்கிறாங்களேன்னு புக் எடுக்குது, நாளைக்கு டீச்சர் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்களேன்னு படிக்கிறது, இதெல்லாம் இல்லாமல் யூ ஹாவ் டு ஹாவ் அ கோல் இன் யோர் மைண்ட். ஒரு அதில் வந்து டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறோம், ஃபோக்கஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறோம், இதெல்லாமே ஃபைனஸ்ட் பேராமீட்டர்ஸ். இதெல்லாம் நீங்கள் டியூன் பண்ண உங்களோட எஃபிஷியன்சி அதிகமாகும். எஃபிஷியன்சி அதிகமாகும்னா என்ன, உங்களால் ஒரு கம்மி டைமில் நிறையா படிக்க முடியும். தட்ஸ் வாட் வி வாண்ட், இல்லையா? Taking care of yourself is also a part of smart work, right? நீங்கள் தூங்க போகிற டைமில் எப்போ தூங்க போகிறோம், எப்போ எழுந்துக்கிறோம், இதிலெல்லாம் ஒரு கண் இருக்கிறது, நல்லா சத்தான உணவுகளை சாப்பிட்றது, ரைட்? மெடிடேட் பண்ண முடிஞ்சால் மெடிடேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் கூட என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் ஹெல்ப் யூ ஃபோக்கஸ் பெட்டர். டெஃபினட்டாக நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கும்போது தான் உங்களால் ஸ்மார்ட் ஒர்க் பண்ண முடியும். ஃபோக்கஸ்டாக இல்லை அப்படின்னா நம்மளால் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணவே முடியாது, ரைட்? இது மட்டும் இல்லாமல் உங்களோட ப்ரையாரிட்டிஸ் என்னன்னு பார்க்குறது, ப்ரையாரிட்டைசிங், ஷெட்யூலிங், இது எல்லாமே இட் வில் கம் அண்டர் ஸ்மார்ட் ஒர்க். ஓகே, ஸோ இப்போ இன்றைக்கி என்னோட ப்ரையாரிட்டி என்ன? ஓகே, இன்றைக்கி வந்து நான் சயின்ஸ் தான் படிக்க போகிறேன் அப்படின்னா இன்றைக்கி என்னோட ப்ரையாரிட்டி சயின்ஸ். ஓகே, ஸோ வீட்டில் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு 3 hours டைம் கிடைக்கும். அதில் நான் 1 hour ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு 2 hours நான் படிக்க போகிறேன். இந்த 2 hours நான் சயின்ஸ் தான் படிக்க போகிறேன் அப்படின்றது தட்ஸ் அ பிக்கஸ்ட் கிளாரிட்டி. அப்போ இன்றைக்கி வந்து நான் சயின்ஸ் படிக்க போகிறேன் அப்படின்றது உங்களோட ப்ரையாரிட்டி. இந்த ப்ரையாரிட்டிக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ஷெட்யூல் பண்ணணும், ரைட்? என்ன படிக்க போகிறோம், எவ்வளோ நேரம் படிக்க போகிறோம், எந்த டைமில் படிக்க போகிறோம், இது எல்லாமே இட் வில் கம் அண்டர் யுவர் ஷெட்யூலிங். ஓகே, ஸோ இதுதான் நான் சொல்ல வரேன். நமக்கு வந்து ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னா வந்து இட்ஸ் நெவர் அ சீட்டிங், இட்ஸ் நெவர் அ ஷார்ட்கட். ஸ்மார்ட் ஒர்க் இஸ் ஹார்ட் ஒர்க் இன் தி ரைட் டைரக்ஷன். அப்போ நீங்கள் நேரமாக எழுந்து படிக்கணும், ஒரிஜினலாக அசைன்மெண்ட் எழுதணும், ரைட்? நைட்டு முழிச்சு படிக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஆனால் டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், ப்ரையாரிட்டைசிங், ஷெட்யூலிங், டைம் பிளாக்கிங், ரைட்? இந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட நம்ம சூப்பராக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்படியெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க முடிஞ்சுது அப்படின்னா யூ கேன் ஸ்டடி மோர் இன் லெஸ் டைம். தட் இஸ் வாட் ஸ்மார்ட் ஒர்க் இஸ் ஆல் அபவுட். ஸ்மார்ட் ஒர்க் இஸ் தி ஹார்ட் ஒர்க் இன் தி ரைட் டைரக்ஷன். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் நிறையா படிக்க முடியும், கொஞ்சம் டைமில் படிக்க முடியும். ஸோ தட் யூ கேன் ஆல்சோ டூ ஸ்மார்ட் ஒர்க். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் குழந்தையா இருந்தீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸோட நம்ம மேத்ஸ் கான்ஃபிடன்ஸ் மாஸ்டர் கிளாஸ்க்கு வாங்க. அங்கே ஒரு 5 ஸ்டெப் நியூரோ மேத்ஸ் சக்ஸஸ் ஃபார்முலாவை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த நியூரோ அப்படின்ற வார்த்தை பிரெயின். ஓகே, பிரெயினை யூஸ் பண்ணி மேத்ஸில் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம், எப்படி ஸ்மார்ட்டாக அங்கே படிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம மாஸ்டர் கிளாஸ்லேயே பேச போகிறோம். ஸோ வாங்க மாஸ்டர் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்.